Hello friends, welcome to Learn Share Market in Tamil for Beginners. இன்னைக்கு நம்ம lesson 14ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 3 inside down candlestick pattern பத்தி பார்க்க போறோம். சரி வாங்க lesson குள்ள போலாம். 3 inside down candlestick pattern அதாவது என்னடானா இப்போ நீங்க பாருங்க இந்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் நடந்ததுன்னா அதை தான் 3 inside down candlestick pattern அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட ரூல் என்னன்றதை இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டில் கண்டிப்பாக புல்லிஷ் கேண்டிலாக இருக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு நல்ல அப் ட்ரெண்டில் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து புல்லிஷ் கேண்டிலாக இருக்கணும். அதுக்கடுத்து வர கேண்டில் வந்து கண்டிப்பாக பியரிஷ் கேண்டிலாக இருக்கணும் அண்ட் க்ளோஸ் பிலோ த மிட் பாயிண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கேண்டில். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலோட மிட் பாயிண்ட்லேயோ அல்லது மிட் பாயிண்ட் கீழேயோ கண்டிப்பாக க்ளோஸ் ஆகிருக்கணும், ரொம்ப சின்னதாக இருந்துடக்கூடாது அப்படின்றத சொல்ல வருது. தேர்ட் கண்டிஷன் என்னடானா தேர்ட் கேண்டில் வந்து பேரிஷாகவும் இருக்கணும், க்ளோஸ் பிலோ த என்டையர் பாடி ஆஃப் ஃபர்ஸ்ட் கேண்டில் க்ளோஸ் ஹை எல்லாத்துக்கும் கீழே. அதாவது தேர்ட் கேண்டிலும் ஒரு பேரிஷ் கேண்டிலாக இருக்கணும், அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேண்டிலுக்கு கீழே இருக்கிற ஃபர்ஸ்ட் கேண்டிலோட லோக்கு கீழே ஓப்பனுக்கு கீழே எல்லாத்துக்கும் கீழே க்ளோஸ் ஆகிருக்கணும். அதுதான் வந்து 3 இன்சைட் டவுன் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வாங்க எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக இது ஒரு அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் ஃபார்ம் ஆனதா இதை நம்ம வந்து எடுத்துக்கணும். ஆஃப்டர் அப் ட்ரெண்ட்ல தான் இதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஓகே, இதை பாருங்க எக்ஸாம்பிள். இதுதான் வந்து ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் போயிட்டு இருந்திருக்கு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் கேண்டில் பேரிஷ் கேண்டிலா இருந்திருக்கு. செகண்ட் கேண்டில் பாருங்க ஒரு ஃபர்ஸ்ட் கேண்டில் புல்லிஷ் கேண்டிலா இருக்கு. செகண்ட் கேண்டில் வந்து ஒரு பேரிஷ் கேண்டிலா ஃபார்ம் ஆகி இந்த கேண்டிலோட மிட் பாயிண்ட்டுக்கு கீழே இது க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இது வந்து ஒரு பேரிஷ் கேண்டில் தான். இந்த பேரிஷ் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலோட ஹை லோ க்ளோஸ் ஆல்மோஸ்ட் இந்த க்ளோஸ் இந்த இடத்துல தான் இதோட லோ இருக்குன்னா இதுவும் அதோட கொஞ்சம் கீழேயே இருக்கு. இது வந்து நீங்க சார்ட்ல பார்க்கும்போது தெரியும், இது இந்த கேண்டிலோட இந்த கேண்டில் 5 பைசா அதிகமாக தான் இருக்கு. ஸோ இதுதான் வந்து 3 இன்சைட் டவுன் பேட்டர்ன். ஸோ இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்க வந்து கண்டிப்பா வந்து ஒரு இன்ட்ராடே பண்றவங்களுக்கு தெரியும். இன்ட்ராடேன்னா என்னன்றதை பத்தி நான் வர லெசன்லாம் சொல்றேன். ஸோ அவங்களுக்கு தெரியும், இங்க வந்து செல் அடிச்சிருவாங்க, செல் அடிச்சுட்டு வெயிட் பண்ணுவாங்க. ஸோ ஹை பிரைஸ்ல செல் பண்ணிட்டு லோ பிரைஸ்ல வாங்குறதுனால கண்டிப்பா அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிடும். ஸோ இந்த மாதிரி இன்ட்ராடே பண்றவங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ பொசிஷன்ல ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கணும், டவுன் ட்ரெண்டா கன்ஃபார்ம் ஆக போகுது அப்படின்னா இவங்க இந்த இடத்துல இது வரைக்கும் எடுத்த ப்ராஃபிட் போதும் அப்படின்றது வரைக்கும் கட் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு லெசன் பார்த்துட்டோம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல், லைக் மை வீடியோ, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. ஸோ நான் இன்னும் அடுத்த வர லெசன்லாம் நிறையா போடுவேன். உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றிலாம் நிறையா சொல்லித்தரேன். அந்த ஸ்ட்ராட்டஜிலாம் எப்படி யூஸ் பண்ணணுன்றதை பற்றிலாம் சொல்லித்தரேன். ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதை தான் உங்ககிட்டயும் ஷேர் பண்ணணும்னு விரும்புகிறேன். நீங்களும் ஒரு ப்ராஃபிட் எடுத்தீங்கன்னா நல்ல ஒரு எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்கும். என்னால் ஒரு 4 பேர் ப்ராஃபிட் எடுத்தாங்க அப்படின்னு சம்பாரிச்சிருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த லெசன் புல்லிஷ் கிக்கர் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னை பற்றி பார்ப்போம். ஸோ ஓகே, தேங்க்யூ, பாய்.